விடாமுயற்சியே வெற்றியை தேடித்தரும். இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் ஊரில் கண்ணன் அப்படின்னு ஒரு வாலிபன் வாழ்ந்து வராரு. அந்த வாலிபனுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு, தச்சன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பெரிய கனவு. அந்த கனவுக்கு தடை பண்ணுற மாதிரி தான் அவனுடைய குடும்ப சூழ்நிலை அவனுக்கு ஆயிட்டது. எப்படின்னா, அவங்க அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க, அவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. கண்ணனை நம்பி மட்டுமே அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது. அவன் வேலைக்கு போய் காசு கொடுத்தா தான் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது. இப்படி இருக்க நிலைமையில் கண்ணனுக்கு வந்துட்டு பெரிய கனவு, எப்படியாவது ஒரு தச்சன் ஆகிடணும். சிறிய சிறிய பொருட்கள், அந்த மரத்தாலான பொருட்களை செஞ்சு ஓரளவுக்கு அவன் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய தச்சன் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரிய கனவு. அந்த கனவை வந்து வழி நடத்துறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லாமல் இருந்தது. யாருமே ஒரு வழிகாட்டுதல் இல்லை, அவனாலேயும் அதை பண்ண முடியலை. எப்படின்னா, அவனுக்கு வந்து டைம் வேணும், சரியான நேரம் அதுக்கு ஒதுக்கணும். அதை போய் கற்றுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒதுக்குறதுக்கான நேரமும் அவனுக்கு கிடைக்கல. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு திறமையான ஒரு தச்சரும் கிடைக்கல. இப்படியே நாட்கள் போகுது. ரொம்பவே கடுமையாக உழைக்கிறான். உழைப்பில் இருந்து ஒரு நாளைக்கு அதிகப்படியான வேலைகள் பார்த்து காசுகளை சேர்த்து ஒரு 6 மாதத்துக்கு தன்னுடைய வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த 6 மாதத்தை கடந்து வர மாதிரிக்கு பணம் சேர்த்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் நான் வந்து தச்சர் தொழில் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த கிராமத்தில் ஒரு தச்சர் பெரிய கடை வச்சு நடத்திட்டு வராரு. கண்ணன் அந்த தச்சர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் இந்த தச்சர் தொழில் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த தச்சர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது, ஆனால் உனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குங்கும்போது கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். கண்ணன் போய் அங்கே சேர்ந்தாச்சு, தச்சர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் கண்ணனை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏன்னா கண்ணன் செய்கிறது எல்லாமே தப்பாக செஞ்சிட்டு இருந்தான். ஒரு சின்ன பழகு செய்கிறது கூட அவனுக்கு வரல. ஆனால் அதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய குறிக்கோளோடு போயிருக்கான். முதல் நாள் எல்லோரும் கேலி செய்தாங்க. 2வது நாளும் அதே போல் தான். அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே, எதுக்கு இந்த வேலை உனக்கு தேவையில்லாதது பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக போய் உன் குடும்பத்தை பாரு, ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கீங்க, உன்னை நம்பி உன் குடும்பம் இன்னும் ரொம்பவே கஷ்டப்பட போகுது போல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேலியும் கிண்டலுமா சிரிக்கிறாங்க. அப்போது ஒரு முதியவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய விடாமுயற்சியை போடு, உனக்கு வெற்றி தன்னாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் சொல்கிறாரு. அப்போது எல்லா கேலியும் எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தச்சர் செய்த ஒவ்வொரு தொழிலையும் பார்க்குறான். அங்கே சுற்றி உள்ளவங்க என்னென்ன தச்சர்லேருந்து பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க, பலகைகள் செய்கிறது, பீரோ செய்கிறது, பீரோ, மரக்கட்டில், இதெல்லாம் செய்கிறதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கான். அளவுகள் எல்லாமே வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே பொறுமையாக கற்றுக்கிட ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த தச்சர் சொல்கிறாரு, கண்ணன், இன்னைக்கு வந்து நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செய்கிறேன், நீ அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவனும் ஆர்வமாக சரின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்க அதில் எல்லாமே தப்பாக இருக்குது. அன்றைக்கி வந்துட்டு அந்த தச்சர் சொல்கிறாரு, இல்லை உன்னால் கற்றுக்க முடியாது, ஆர்வம் இருந்தும் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்துட்டு அதை நீ கரெக்டாக பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. தொடர்ந்து ஒரு வாரம் அந்த ஒரே வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறான். செய்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் அதே பொருளை கொண்டு போய் மறுபடியும் செய்கிறதுக்கு செய்து காமிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு சில குறைகள் இருக்குது, ஆனால் முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே தேர்ச்சி பெற்றிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தொடர்ந்து அவனுடைய விடாமுயற்சியை போட்டு 5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டான். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டான். அங்கே வந்து ஒரு பெரிய தச்சருக்கான ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. எப்படின்னா, பெரிய பெரிய தச்சர்கள், பெரிய பெரிய கடையில் வேலை பார்த்துட்டு தச்சர்கள், தொழிலே அதுவாக கொண்டிருந்த தச்சர்கள், நிறைய வயசானவங்களாம் அதில் கலந்துட்டு இருக்கும்போது இவனை எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. கண்ணன், இதில் போய் வேணா டைமை வேஸ்ட்டு பண்ணுற, இதிலலாம் உனக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, விடாமுயற்சியை விடாமல் அங்கே போய் ஒரு சிறிய நாற்காலி செய்கிறான். நாற்காலி, பொம்மைகள்லாம் வச்சு விளையாடுற மாதிரி, சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு நாற்காலி செஞ்சு வைக்கிறான். அந்த நாற்காலியை சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி, மரத்தாலேயே அலங்காரம் பண்ணி வைக்கிறான். அலங்காரம் பண்ணி வச்ச உடனே இதை பார்த்துட்டு அங்கே உள்ள விசிட்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. வந்து பார்வையாளர்கள் எல்லோரும் பார்க்குறாங்க. இவனுடைய நாற்காலி வந்து ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் தெரியுது. இவனுக்கு முதல் பரிசு கிடைக்குது. முதல் பரிசு கிடைத்தது மட்டுமல்லாமல் இவனுக்கு அந்த மாநிலத்திலேயே மிகப்பெரிய தச்சர் அப்படிங்கிற ஒரு பேரும் கிடைக்க, அவார்டும் கிடைக்குது. இதனால் அவன் ஒரு பெரிய கடை வைக்கிறான். நிறைய அவனுக்கு வாடிக்கையாளர்கள் வராங்க. நிறைய அளவுக்கு அவன் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியை பெற்றுட்ருக்கான்.
அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு வயது எல்லாரும் கேலி பண்ண எல்லாரும் சொல்கிறாங்க, நீ வந்து உண்மையாகவே உழைப்பை போட்டதுனால உனக்கு இன்றைக்கி வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த முதியவர் சொல்கிறாரு, நம்மளை சுற்றி 1000 பேர் 1000 பேசினாலும் நம்ம நம்ம வந்து ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவு வந்து விடாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். நமக்கு வந்து ரொம்பவே கேவலம், அவமானம், அசிங்கம் எல்லாமே பின்தொடரும். ஆனால் அந்த அவமானம், அசிங்கம் அதுக்கு பின்னால் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே இன்றைக்கி உன்னை உயர்த்தி தான் பேசுவாங்க, உன்னை கேவலப்படுத்துனவங்க உன்னை உயர்த்தி தான் பேசுவாங்க. நம்மளும் ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு பாதையில் போகணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு தடையாக நிறைய பேர் வருவாங்க. அதை எதிர்கொள்ள பயந்து போய் நம்ம அப்படியே இருப்போம். அப்படின்னுமே நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருப்போம், ரொம்பவே நம்மளை தரம் தாழ்த்தி பேசுவாங்க. நம்ம தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க காதை கேட்டுட்டு நம்ம அதை அப்படியே கைவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது இழப்போம். அதெல்லாம் பரவாயில்ல, பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடையும் போது அன்றைக்கி பேசினவங்க தான் நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நீ பண்ணதுக்கு இன்றைக்கி பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுடைய முயற்சியை போட்டால் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். இதே மாதிரிக்கு கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.